பூமி தன்னுடைய நேரத்தை 24 மணித்தியாலமாக தற்போது கொண்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களில அது 25 மணித்தியாலமாக அதிகரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களை முழுமையாக தெரிந்து கொள்வோம். அதாவது பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழன்று கொண்டிருக்கின்றதாம். இந்த சுழற்சியின் போது நாளின் நீளம் நேரத்தை தீர்மானிக்கின்றது. அது 24 மணித்தியாலமாக தற்போது இருக்கின்றது. இனி வரும் காலங்களில நீட்சி அடைந்து, அதாவது பூமி இன்னும் கொஞ்சம் மெதுவாக சுழலப் போகின்றது. அவ்வாறு சுழலும் போது 24 மணித்தியாலம் 25 மணித்தியாலமாக அதிகரிக்க போகின்றது. ஒரு நாள் நீளம் அடையும் போது, அதாவது ஒரு நேர அதிகரிப்பின் போது பகல் என்றால் இன்னும் கொஞ்சம் அந்த பகல் அதிகரித்து கூடுதலாக ஒரு நாளாக அந்த பகல் இருக்க போகின்றது. அதுதான் இந்த பூமியில நிகழப்போகின்ற மாற்றம். அதை விட வேறு நேர மாற்றம் இல்லை. இன்றைக்கு 6 மணியோட முடிய போகிறது, கொஞ்சம் நீளமாக இருக்க போகின்றது. அப்படித்தான் மாற்றம் நிகழப் போகின்றதான். இது குறித்து ஜெர்மனியின் மியூனிக் தொழில்நுட்ப பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, சுற்றுச்சூழல்ல நிகழ்கின்ற மாற்றங்கள் தானாம் இந்த பூமியில மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கான முக்கியமான காரணிகள் என்று சொல்லப்படுகிறது. சுற்றுச்சூழலில என்ன மாற்றங்கள் நிகழுகின்றதோ அவைதான் பூமியில மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதாம். அவ்வாறானதான் இந்த மாற்றம் நிகழுகின்றதாம். இந்த நேர அதிகரிப்பும் அதற்கான ஒரு காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக பூமிக்கு அடியில், அதாவது பூமிக்கு 20 அடி ஆழத்துல ரிங் லேசர் என்ற ஒரு தொழில்நுட்பம் வைக்கப்பட்டிருக்கிறதா. அது மூலமாகத்தான் இதையெல்லாம் அவர்கள் கண்காணித்து வெளியிட்டு வருகிறார்கள். பூமியில என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, பூமி அதிர்ச்சி ஏற்பட போகின்றதா, அல்லது பாரிய எரிமலை வெடிப்புகள் ஏற்பட போகிறதா, இவ்வாறெல்லாம் அதன் மூலமாகத்தான் கண்காணித்து வருகிறார்களாம். 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி 8 மணித்தியாலமும் 41 நிமிடங்களாகவும் தன்னுடைய நேரத்தை கொண்டிருந்ததாம். தற்போது பாத்தீங்கன்னா 24 மணித்தியாலமாக இருக்குது. இனி 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு 25 மணித்தியாலங்களாக அதிகரிக்க போகின்றதாம். ஒரு மணித்தியாலம் கூடுதலாக அதிகரித்து 25 மணித்தியாலங்களாக அதிகரிக்க போகிறது. இந்த அதிகரிப்பின் போது பூமிக்கு மிக நெருக்கமாக சந்திரன் வரப்போகிறதாக சொல்லப்படுகிறது. இப்படி சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக வாரதால என்ன சாதகமா பாதகமா என்பது குறித்து தெரியவில்லை. ஆனா சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக வரப்போகிறதாக சொல்லப்படுகிறது. இந்த நேர அதிகரிப்பை கேட்டவுடன் பலர் மகிழ்ச்சி அடைவார்கள். சில ஐயோ இருக்கிற நேரமே போகுதில்லையே, இது வேறு தொல்லையா போகுது என்று யோசிக்கிறவங்களும் இருக்கிறார்கள். இது இன்று நாளை நிகழப்போகின்ற விடயமல்ல, 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நிகழப்போகிறது. ஆகையால இப்ப இருக்கிறவர்கள் இதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நேர அதிகரிப்பு நிகழப் போகிறது. இன்னும் பல மாற்றங்களும் ஏற்படலாம். ஆனால் அவற்றில நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்க மாட்டோம். இருப்பினும் முன்கூட்டியே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து வைத்திருந்து கொள்ளுதல் நல்லது. யாருக்கும் சொல்லலாம், என்ன இப்படியெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது, பூமியில இந்த மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது, இன்னும் இப்ப இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சிக்கே இந்த அளவு என்று சொன்னா இனி வரும் காலங்களில என்னவாறான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது என்று சொல்லவே முடியாது. அதையும் விஞ்ஞானிகள் கணித்து வெளியிடுவார்கள். பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் என்ன மாற்றங்கள் பூமியில ஏற்பட போகிறது என்பதனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.